இதோ வந்துருச்சுங்க Redmi Note 12 Pro. Redmi Note 12 சீரிஸோட மிடில் சைல்டு. Redmi Note 12 பார்த்தாச்சு, Redmi Note 12 Pro Plus பார்த்தாச்சு. இது வந்து Redmi Note 12 Pro. இன்னைக்கு இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கிங் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் அதே பாக்ஸ் தாங்க, பிளாக் கலர்ல கோல்டன் ஆக்சன்ஸோட இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பெருசா போட்டிருக்கு. அப்புறம் 12 Pro 5G. ஓகே, 5G இஸ் குட். சைடில் வைப்போம். பேர் என்ன? சிம் இஜெக்டர் டூல். கேஸ் TPU சிலிகான் கேஸ், டீசென்ட் குவாலிட்டி. ஓ, பட் இட்ஸ் a flat side. ஓகே, அடுத்து ஃபோன் எடுப்போம். Always find this difficult. ஃபோனை சைடில் வைப்போம், அப்புறமா திறந்து பார்க்கலாம். கேபிள் என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைப் A to டைப் C கேபிள் வித் ஆரஞ்ச் ஆக்சென்ட்ஸ் as usual. அடுத்து the charger, 67 watt சார்ஜருங்க இது. not 120 watt like Redmi Note 12 Pro Plus. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, Redmi என்ன கலர்ல கொடுத்திருக்காங்க இது? ஓ, this is a nice blue color. அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இட்ஸ் a good looking phone. ஃபோன் அழகா இருக்கு. வெயிங் மெஷின் கீழ இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துருவோம் என்ன வெயிட் போட்டிருக்காங்க. ஓகே, 188.2 grams, about 187 188 grams. இதுல ஸ்கிரீன் கார்டு ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. ஸோ அதோட வெயிட் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும் நான் தோணுது. ஃபோனோட டிசைன் பாத்தீங்கன்னா ஆல் பிளாஸ்டிக்ங்க. இதுல உங்களுக்கு மெட்டல் சுத்தமா எங்கேயுமே இல்ல, கிளாஸும் எங்கேயுமே இல்ல, எக்ஸெப்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபார் த ஃப்ரண்ட். அதுவும் இல்லாம சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கர்வியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, செப்பரேட் ஸ்பீக்கர் கிரில். எனக்கு கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குங்க. அப்புறம் ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் எப்பவுமே ரெட்மியோட ஃபோன்ஸ்ல இருக்கும். ஒரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர், நான் சொன்ன மாதிரி ஒரு டைப் சி போர்ட், USB 2.0 டைப் சி போர்ட்டுங்க. அந்த ஸ்பீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன இது ஹைபிரிட் ஸ்லாட்டா பாத்துடலாம். குத்து நான் வெளியே வரணும்ல, கேவலமான ஜோக்குங்க. ஐயோ, மைக் ஸ்லாட் குள்ள போட்டேன் நான், தெரியாம அது பண்ணிடாதீங்க. ஓகே, சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு டுவல் நானோ சிம் ட்ரே கிடைக்கும். there is no memory card slot. சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட் டு அன்லாக். ஆனா டிஸ்ப்ளேல OLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நல்லா இருந்திருக்கும். பட் தட்ஸ் நாட் ரியலி தி கேஸ். பட் we have a case. அந்த கேஸை போட்டு பார்த்துடலாம். கேஸ் எப்படி இருக்கு, ஃபிட் நல்லா இருக்கா, சரியா இருக்கா, கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு. இட்ஸ் வெரி குட். இட்ஸ் வெரி ஸ்னக்லி ஃபிட்டிங் கேஸுங்க. வெளியில இருந்து வேற கேஸ் வாங்கணும்னு உங்களுக்கு அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு டைப் சி போர்ட்ல வந்து ஒரு பிளாக் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது கூட எக்ஸ்ட்ரா தாங்க, ஏன்னா உங்களுக்கு IP53 ரேட்டிங் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த போன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா இருக்குங்க. இதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் லைக்கும் காமெண்ட்டும் பண்ணிருங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் காமெண்ட் அதிகமா பண்றாங்களோ அந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடும். சரி, இப்போ போனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். Xiaomi powered by Android. டிஸ்ப்ளே பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும்னா உங்களுக்கு Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க, which is definitely very good. அப்புறம் ஸ்கிரீனுக்கு மேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்திருக்காங்க, which is not of great quality உண்மை சொல்லணும்னா. ஆல்ரைட், சோ இப்போ இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு 6.67 inch OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு 1200 nits of peak brightness கொடுத்திருக்காங்க, Dolby Vision support கொடுத்திருக்காங்க, HDR10+ கொடுத்திருக்காங்க, எல்லாமே கொடுத்திருக்காங்க. This is very similar to Redmi Note 12 Pro Plus டிஸ்ப்ளேங்க. சோ சேம் டிஸ்ப்ளேங்க இதுல, which is awesome. ஏன்னா கம்மி பிரைஸ்க்கு உங்களுக்கு அதே குவாலிட்டி டிஸ்ப்ளே கிடைக்கும். ஏன் இந்த டிஸ்ப்ளே ஆசம்னு சொல்றேன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்கிறதுனால Netflixல நீங்க Dolby Vision வீடியோஸ் கூட பார்க்கலாங்க. that support is available. Realme 10 Pro Plus நான் அன்பாக்ஸ் பண்ணேன். அதுல உங்களுக்கு Netflixல HDR ஆப்ஷன் இல்லங்க. பிளஸ் நீங்க YouTubeல HDR பார்க்கும்போது இல்ல Netflixல HDR பார்க்கும்போது 10-bit கலர்ஸ் இருக்குதுனால டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி இஸ் சூப்பர். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இது one of the best displaysனு கண்டிப்பா சொல்லலாங்க. அப்புறம் டிஸ்ப்ளே கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. Redmi Note 12 Pro Plus நம்ம பார்த்த மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Redmi Note 12 Pro எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கேட்டிங்களா சவுண்ட் செமையா இருக்குங்க. பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பீக்கர்ல. அப்புறம் போன் வைப்ரேட்டும் ஆகுறது இல்ல. இட்ஸ் Dolby Atmos supported. Xiaomi வந்து பாத்தீங்கன்னா மல்டி மீடியாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க பாக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெட்போன் ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு 24-bit 192 kHz ஆடியோ சப்போர்ட் கிடைக்கும். யாரெல்லாம் ஆடியன்ஸ் வியூவர்ஸ்ல ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிகாஸ் இட் சவுண்ட்ஸ் ரியலி குட் வித் வயர்ட் ஹெட்செட்ஸ். நான் வந்து 7 Hz Salnode 0 அப்புறம் 3 Drop 2 ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட் சவுண்ட்ஸ் ரியலி குட். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா Redmi Note 12 Pro Plus மாதிரி Redmi Note 12 Proலயும் இட்ஸ்
2 thumbs up from me. சரி, அடுத்து உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசலாம். This is the third phone. எங்கள்ட்ட வந்திருக்க மூணாவது phone which comes with MediaTek Dimensity 1080 system on chip. எங்கள்ட்ட இருக்க வேரியன்ட் வந்து 8GB 256GB வேரியன்ட். அதுல உங்களுக்கு LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க, which is good enough. அப்புறம் நெட்வொர்க் கனெக்டிவிட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G bands 10 5G bands 12 Pro Plusல இருக்கிற மாதிரியே 10 5G bands சப்போர்ட். அப்படினா எந்த 5G நெட்வொர்க் இருந்தாலும் ஜியோவா இருக்கட்டும் ஏர்டெல் இருக்கட்டும், it works really well. and 5G ஸ்பீட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க எங்க பூனே ஆஃபீஸ்ல. ஆல்மோஸ்ட் 1 Gbps ஸ்பீட் கிடைச்சது எனக்கு ஜியோல, which is very very good. இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கிடைக்குது because MediaTek Dimensity 1080 supports Wi-Fi 6. அப்புறம் Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்புறம் நான் Redmi Note 12 Pro Plus ஓட அன்பாக்சிங்ல சொன்ன மாதிரி இதுலயும் உங்களுக்கு NFC கிடைக்காதுங்க. Dimensity 1080 சிப் இருக்குன்னு சொல்றல, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படினா ஆல்ரெடி பேசியாச்சு அத பத்தி நிறைய. பட் what I feel is Realme 10 Pro Plus இருக்குல, அதோட Dimensity 1080 சிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் slightly better tuned இருக்கு. This is not that bad either. உங்களுக்கு Antutu ஸ்கோர் வந்து ஒரு 4,80,000 பக்கம் கிடைக்கும். அப்புறம் Geekbench ஸ்கோரும் நீங்க பாத்துக்கோங்க உங்க ஸ்கிரீன்ல இருக்கும். அப்புறம் நாங்க CPU throttle test run பண்ணோம், 40 core 30 minute test run பண்ணோம். around 79% CPU stability கிடைச்சது, which is good. இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு Redmi K50 கிடைக்கும் 8100 சிப் கூட. that will be better for gamers. Redmi Note 12 Pro and 12 Pro Plusல இருக்க Dimensity 1080 வந்து it's not the best for gaming, but you can still game on it. இப்போ நாங்க Apex Legends 2 Call of Duty Mobile ரன் பண்ணி பார்த்தோம். it runs fairly okay, but உங்களுக்கு better performance கிடைக்கும் in 778G and Dimensity 8100. இப்போ பேட்டரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கிடைக்கும். 67 watt சார்ஜர் இருக்கு. it charges from 0 to 100 நாங்க டெஸ்ட் பண்ணோம் about 47 minutesல சார்ஜ் பண்ணிரும், which is pretty good. ஆனா உங்களுக்கு வந்து faster charging வேணும்னா நீங்க 120 watt இருக்க phone வாங்குனீங்கன்னா உங்களுக்கு faster charging கிடைக்கும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர். இப்போ சாஃப்ட்வேர் பத்தி பேசினா உங்களுக்கு MIUI 13 based on Android 12 தான் கிடைக்கும். plus 2 years of software updates and 3 years of security updates ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க Xiaomi. சேம் தாங்க Redmi Note 12 Pro Plus நான் சொன்ன மாதிரி Android 13 இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இட்ஸ் only Android 12. இப்போ MIUI வந்து நிறைய க்ளீன் அப் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து வேஸ்டான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் ஜோஷ் மோஜ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து Realme phones கூட கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு இதுல கிடைக்காது. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ads push notifications அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. I am really happy with the way MIUI is tuned right now. இப்போ ஃபீச்சர்ஸ் பத்தி பேசினா MIUI ல உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்க. செகண்ட் ஸ்பேஸ், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், லைட் மோட் எல்லாமே இருக்குங்க. ஃபைனலி நான் கேமரா பத்தி பேச போறேன். ஐ சேவ் தி பெஸ்ட் ஃபார் லாஸ்ட். உங்களுக்கு இதுல 50 மெகாபிக்சல் Sony IMX 766 பிரைமரி கேமரா கிடைக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சென்சர்ஸ். நம்ம Realme 9 Pro Plusல கூட பார்த்தோம். அந்த சேம் சென்சர் இதுல கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பிக்சர்ஸ் எடுத்ததுல நான் பார்த்தது HDR பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்குங்க. டே லைட் ஷாட்ஸ்ல டீடைல் சூப்பரா இருக்கு. கலர்ஸ் தான் கொஞ்சம் ஆஃபா இருக்கு, பட் அதர்வைஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். செல்ஃபி கேமரா இஸ் ஓகே, நாட் தட் கிரேட். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கலர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. பட் எனிவே வாட் ஐல் டு இஸ் பிக்சர்ஸ் போட்டுறேன், G டிரைவ் லிங்க் போட்டுறேன். கண்டிப்பா போய் நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுல நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS ஆப்ஷன் கிடைக்கும். 1080p 60 FPS 1080p 30 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1080p 30 FPS ல தான் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். 60 FPS லயும் 4K 30 FPS லயும் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 1080p 60 FPS செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்கு. அது இல்லாம நிறைய மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோ மோட், vlog மோட், இந்த மாதிரி மோட்ஸ்லாம் நிறைய Xiaomi கேமரா ஆப்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா Sony IMX 766 ல இட்ஸ் பிரிட்டி குட்னு சொல்லுவேன். பிக்சர்ஸ் பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதாங்க என்னோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் ஆஃப் Redmi Note 12 Pro. இன்னும் டிஃபரண்ட் வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா ரிவ்யூஸோ கம்பேரிசன்ஸோ கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஃபோன் வந்து 25,000 அரௌண்ட் பிரைஸ் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க பேஸ் வேரியன்ட்க்கு. அண்ட் இட் இஸ் வெரி குட் பிகாஸ் ஸ்பெக்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட இட்ஸ் நாட் தட் பேட். ஆனா இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணா ஒரு டீடைல் ரிவ்யூவா கண்டிப்பா பண்ண முடியும். டீடைல் ரிவ்யூ வேணுமா வேண்டாமா அப்படின்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக் டெக் தமிழ்.